ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அகராதியில் கண்டு பொருள் எழுதுக. இதுவுமே 10th புக்கில் உள்ள பொருள். அகராதியில் கண்டு பொருள் எழுதுக. சரிங்களா? இது வந்து ஊன் அப்படின்னா உணவு. ஊன் அப்படின்னா தசை, உடம்பு, இறைச்சி. நீங்கள் இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டில் இருக்க ஊன் வந்து டன்னகரம். செகண்டில் இருக்கிற ஊன் வந்து ரன்னகரம். அதே மாதிரி திணை. திணை அப்படின்னா ஒழுக்கம், பிரிவு. திணை அப்படின்னா சிறுதானிய வகை. அதே மாதிரி ரன்னகரத்தில் வரக்கூடிய அன்னம். அன்னம் அப்படின்னா பறவை, சோறு. அதே மாதிரி டன்னகரத்தில் வரக்கூடிய அன்னம், மேல்வாய், வெல்லம், கரும்பின் கட்டி. வெல்லம்னா நீர்ப்பெருக்கு. சுண்ணம், நறுமணப்பொடி. காருகர் அப்படின்ற யார் அப்படின்னா நெய்பவர். தூசு அப்படின்னா பட்டு. துகிர், பவளம். வெறுக்கை, செல்வம். நொடை, விளை. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். ஓசுனர், ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர். பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர். கண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர். மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி. கிளி அப்படின்னா துணி. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் அப்படி தான் கடந்த இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கடந்த Group 4 எக்ஸாமில் அதிகமாக கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி பொருள் ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குமில்ல, அந்த மாதிரி இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.